சார் வணக்கம் சார். வணக்கம் சார், வாங்க வாங்க சார். உங்கள் நோட்டீஸ் விளம்பரம் பார்த்தேன் சார். அதில் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்து 30 நிமிஷத்தில் ஒரு சைட் போட்டுருக்கீங்க சார். அது 1 லட்சம் ரூபாய்க்கு சார். ஆமாம் சார், ஆமாம் சார். எங்கள் சைட்டு தான் சார். அப்படிங்களா சார்? எங்கள் கம்பெனியோட நோக்கமே எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் சார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே சைட்டு 1 லட்ச ரூபாய்க்கு போட்டு விற்கிறோம். ஆமாம் சார். சார் நான் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு பணம் கட்டி வச்சிருக்கேன் சார். அந்த மாதிரி சைட்டை வாங்குறதா சார் என்னோட கனவு சார், கனவு. அடிச்சிருச்சு சார், உங்களுக்கு அடிச்சிருச்சு சார், யோகா அடிச்சிருச்சு சார். சார் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்குது, காற்று வசதி இருக்குது, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது சார். இந்த பக்கம் காலேஜ், அந்த பக்கம் ஆஸ்பத்திரி. பாருங்க, சைட்லேயே சுடுகாடு இருக்குது சார். எனக்கு தேவைப்படும்ல, எல்லா வசதி இருக்குது. இந்த ரேட்டுக்கு அந்த இடத்துல எவனும் கொடுக்க மாட்டான் சார். நாங்களாம் கொடுப்போம். எல்லாம் மக்கள் சேவை சார். சார் போகலாமா சார்? சார் உங்களை கூட்டிகிட்டு போய் நானே காமிக்கிறேன். கம்பெனி வண்டி இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கிளம்பிடுவோம். உட்காருங்க, வந்துடுறேன் சார். சார் காலையில் 11 மணிக்கு வந்தது சார். மணி 2 ஆச்சு சார். சார் எப்போ சார் போவோம்? இருங்க சார், இருங்க. முதல்ல என்ன சாப்பிட்றீங்க? மீல் சாப்பிட்றீங்களா, பிரியாணி சாப்பிட்றீங்களா? எனக்கெல்லாம் அது வேண்டாம் சார். முதல்ல இந்த இடத்த பார்க்கணும் சார். சார் அப்பெல்லாம் உங்களை பசியோடு கூட்டிகிட்டு போக முடியாது. என்ன சாப்பிட்றீங்க அது முதல்ல சொல்லுங்கள். தயிர் சாதம். இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீ ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன், வந்துடுறேன். 3 hours later. சார் சார் இந்த பேப்பரை நான் 3 தடவை படிச்சுட்டு சார். எப்போ சார் கூப்பிட்டுட்டு போவீங்க? அது இருக்கட்டும் சார். டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா? போக சார், எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார். சார் அப்புறம் நான் உங்களுக்கு கவனிக்கலன்னு சொல்லுவீங்க. என்ன சாப்பிட்றீங்க, டீயா காஃபியா? ஐயோ ஒன்றும் வேண்டாம் சார். இருங்க, நான் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வரேன். பேப்பர் படிங்க. பேப்பரை மறுபடியும் படிக்கிறதா? ஐயோ. 6 hours later. என்ன சார் ஒரே இருட்டாகுது? சார் நைட் 2 மணியானா தினமும் இருட்டாயிடும் சார். ஆமாம் சார் காலையில் 11 மணிக்கு வந்தது, மணி 2 ஆச்சு. எப்போ சார் போகிறது? கிளம்பிடலாம். பாருங்க, வண்டி ரெடியாக இருக்குது. இப்பயே கிளம்பி போய் இடத்த பார்த்துடலாம். சார் இந்நேரத்துக்கு போய் என்ன சார் பண்ணுறது? சார் வாங்க, மணி 2 ஆகுது. 2:30க்குள்ள நம்ம கூட்டிகிட்டு போயிடுறேன். வாங்க வாங்க வாங்க. A few moments later. சார் வாங்க வாங்க வாங்க. ஏங்க இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுவீங்க? தலையெல்லாம் சுற்றுதுங்க, என்னமோமா இருக்குதுங்க. அதெல்லாம் விடுங்க. 2 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறோம். மணி இப்போ என்ன இது பாருங்க, 2:28. அரை மணி நேரம் சொன்னேன், 2 நிமிஷம் முன்னாடியே கொண்டு விட்டுட்டேன். இதுதான் நம்ம சைட்டு. என்னங்க இது? அடுத்த ஸ்டேட்டுக்கே வந்த மாதிரி இருக்குது. ஒரே ஒன்றுமே காணும், பஸ்ஸையும் காணும், ஸ்டாண்டிங் காணும். என்னங்க இது? இதாங்க நம்ம சைட்டு. எல்லா வசதியும் இருக்குது. புக் பண்ணிடுங்க. ஐயோ இதெல்லாம் ஆகாதுங்க. என்னை பேசாமல் என்ன வீட்டிலே கொண்டு விடுங்க. என்னது? பாருங்க, நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டு சைட் புக் பண்ணால் அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுருவோம். சைட் மட்டும் புக் பண்ணல பாருங்க, சுடுகாடு பின்ன இடத்தா இருக்கு, அங்கே விட்டுருவோம். என்ன இது? உங்களுக்கு என்ன வசதி? வீட்டுக்கு போகிறீங்களா, சுடுகாட்டுக்கு போகிறீங்களா? ஐயோ ரியல் எஸ்டேட் சொல்லி போட்டு கடைசியில் கூட்டத்தில் அனுப்புறீங்க ஐயா. அநியாயமாக இருக்குதுப்பா ஐயா. வரமா